அது அந்த கேஸ்ல என் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் பேரு சத்யா. அவரு அன்னைக்கு உங்க வீட்டு முதலாளியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஆமா தெரியுமே, அவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடந்துச்சு. எவ்வளவு அடிச்சாங்க தெரியுமா? ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, அடிச்சு போட்டு போயிட்டான். முதலாளிக்கு கை கால்லாம் காயம். அப்போ அவரு நல்லதானே இருந்தாரு, உயிருக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல? ஆமா, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, நல்லா தான் இருந்தாரு. நான் ஹாஸ்பிட்டல் போலாம் தான் சொன்னேன். அவர் தான் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொன்னாரு. வெளியூருக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுனால இப்போதான் போயிட்டு வரேன். முதலாளி தவறிட்டு தான் தகவல் வந்துச்சு. ரொம்ப நல்ல மனுஷன். 10,000 சம்பளம் பேசி எனக்கு மாசம் 15,000 கொடுத்தாரு. எவன் கொண்டு இருப்பான்? அதான் உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அவன் தான் கொண்டு இருப்பான். மிருகத்தை அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கான். ஏன் தம்பி, நீ தானே சொன்ன அடிச்சுட்டு போயிட்டாருன்னு? நல்லா இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து எப்படி அடிச்சிருப்பான்? அவன் கோபம் அடங்கி இருக்காது சார். நான் போனதுக்கு அப்புறமா அவன் திரும்பி வந்து அடிச்சு கொலை பண்ணாலும் பண்ணிருப்பான். என்ன, அவன் என் கையா மேல அவ்வளவு கோபமா இருந்தான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் அடிப்பேன்னு வான் பண்ணிட்டு போனான். அதை என் காதால கேட்டேன். அவன் இனிமே வெளியே வரக்கூடாது. சார், நீங்க தேடிட்டு இருக்கீங்களே ஒரு ஆளு, இந்த அங்க இருக்கா பாருங்க. சரிங்கண்ணா, இந்த விஷயத்தை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுவீங்களா? நீங்க கூப்பிடுங்க மேடம், நான் வந்து சொல்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ so much. நான் அடிச்சிட்டேன்னு அவ்வளோ கோவப்பட்டல, என் இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. தினமும் உன்ன மாதிரி 100 கிரிமினல் வராங்க, கண்ணு முன்னாடி தப்பு செஞ்சிருக்காங்கன்னு ஆதாரம் இருந்தோம் நான் செய்யலங்கிறான். அவங்களெல்லாம் எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணுறது? சார், அது உங்களோட பிரச்சனை. அதுக்காக நீங்கள் கை வச்சு அடிக்கிறதுலாம் நியாயப்படுத்தாதீங்க. அது நியாயமாகாது. ஒரு இடத்துல ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதை விசாரிக்கணும். அதை விசாரித்ததுக்கப்புறம் அது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். அதுதான் அவங்க வேலை. கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துனுக்குறாங்க. அதை கரெக்டாக பண்ணுங்கள் சார். அந்த வேலையை உங்களுக்கு கஷ்டமாகுது. கிரிமினல்ஸை அடிச்சு தான் விசாரிப்போன்னா எப்படி நியாயமாகலாம்? அது கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த காக்கி சட்டையை கட்டி போட்டு போயின்னே இருக்கும். ஐயோ சார், கை கீழே போடுங்க, கீழே போடுங்க. எங்கள் ஓனர் எடுத்த வீடியோட தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாட்டி மேலே கை வச்சிங்கன்னு வைங்க, இந்த ஜென்மம் இல்லை எந்த ஜென்மத்தில் நீங்கள் காக்கி சட்டை போட முடியாது. என்ன மேடம், கோர்ட்டு தான் கூட்டிகிட்டு போகிறோம். உங்கள் லாயரை வச்சு கோர்ட்டில் பேசிக்கங்க. இல்லை சார், அதுக்கு முன்னாடியே சத்யா நிரபராதிங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இவரு அந்த அடிப்பட்ட ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. வெறும் பெயின் கில்லர் மட்டும் தான் கொடுத்தேன். சின்ன சின்ன காயம்தான். அவர் என்கிட்ட வரும்போது எந்த இன்ஜினும் இல்லை. ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்தா போதும்னு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்த ரெசிப்ட் இதான் சார். சார், சத்யா வழக்கமா லேட் நைட்ல யாரையுமே தொந்தரவு பண்ணாம கொஞ்சமா தான் ட்ரிங்க் பண்ணுவாரு. ட்ரிங்க் பண்ணா பைக்கெல்லாம் ஓட்ட மாட்டாரு, தள்ளிட்டு தான் போவாரு. அதே மாதிரி அன்னைக்கு அவரு வண்டிய வேற ஒரு ஏரியால ஓட்டிட்டு போன அதுக்கான ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு. அந்த அக்யூஸ்ட ரிலீஸ் பண்ணிட்ட அந்த சந்தோஷத்துல இருக்கல்ல? அது சந்தோஷம்தான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஏன்னா இந்த கிரைம் பண்ணதே நீதான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி என்னால உன்னை உள்ள தள்ள முடியல. என்ன, எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்ட. உன்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல இருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல. நான் எதுக்கு கவலைப்படணும்? எனக்கு இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அஞ்சலி. ஹே, நீ நடிக்காத.
நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீ இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா சத்தியத்தோட கையில இருந்து என்னைக்குமே நீ தப்பிக்க முடியாது. எப்பவும் ஒரு கிரிமினலாவே இருப்பான். அவனால நல்ல விதமாலாம் யோசிக்கவே முடியாது. இந்த கிரைம்ல மிஸ் ஆனா அடுத்த கிரைமுக்கு போவான். அதுல மிஸ் ஆனா அடுத்த கிரைமுக்கு போவான். ஆனா ஏதாவது ஒரு கிரைம்ல அவன் கண்டிப்பா மாட்டுவான். நீயும் வசமா மாட்டுவ. அதுவும் என் கையால மாட்டுவ. சத்யா, என்னாச்சு? என்ன பண்ற? இல்லை ஓனர், எனக்கு சின்ன வயசுல இருந்து யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதில்லை ஓனர். ஆனா என்னன்னு தெரியல, எவனோ செஞ்சுட்டு போயிடுவான் தப்ப. அது என் மேலதான் வந்து விழும். நான் கோவக்காரன், ரவுடி, பொறுக்கி, கடைசியா கோலகாரன் வரைக்கும் எனக்கு பட்டம் கட்டிட்டானுங்க. இந்த மாதிரி மற்றவங்களோட பழியெல்லாம் நானே சுமந்து மனசு உடம்பு சுத்தமாக மறுத்து போச்சு ஓனர். அதனால்தான் எனக்கு யார் மேலுமே எந்த ஒரு பாசம் எதுவுமே வரல. ஆனா இன்னைக்கு ஓனர் நீங்க அண்டி இல்லைன்னா எப்படி என் மேல ஒரு கேஸை போட்டிருப்பானுங்க. அவ்வளோதான், நான் அப்படி எங்கேயும் ஜெயிலே கந்து சாக வேண்டிதான். ஐயோ சத்யா, ஆனா நீங்க எனக்காக கஷ்டப்பட்டு என்னை வெளியே கொண்டு வந்துருக்கீங்க ஓனர். இதை கண்டிப்பா நான் வாழ்ற வரைக்கும் மறக்க மாட்டேன் ஓனர். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ அவனை அடிக்க போனல்ல. உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வேடிக்கை பார்த்து நினைக்கிட்டு இருப்பேனா? இதுக்கெல்லாம் போய் நீ அழுதுகிட்ட. இல்லை ஓனர், எனக்கு இது வரைக்கும் யாரும் என்கிட்ட பாசமாலாம் பேசினதில்லை. நான் சாப்பிட்டேனா, தூங்கினேனா, எப்படிங்கிற என்னன்னு யாருமே என்கிட்ட அக்கறை காட்டினதில்லை ஓனர். நான் அவங்களாண்ட வேலைக்கு வந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னையும் உங்கள் வீட்டில் ஒருத்தனை தானே பார்த்துக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் யாராவது அன்பா அரவணைப்பாக இருந்தான்னு வைங்களேன், இன்னைக்கு யாருமே கிரிமினல்ஸாக இருக்க மாட்டானுங்க. எல்லாருமே நல்லவனை தான் இருப்பானுங்க. என்னை பற்றி நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சிருந்தாலும் என்னை தப்பாக தான் சொல்லியிருப்பானுங்க. ஆனால் அதையும் மீறி நான் நல்லவன், நான் எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டேன்னு அப்படி நம்பிக்கைலாம் உங்களுக்கு எப்படி வந்தது? இத்தனை நாள் நீ என் கூட இருந்திருக்க, ஒரு நாள் கூட நீ என்னை தப்பா பார்த்ததே இல்லையே சத்யா.